வுது என்று சொல்லக்கூடிய இந்த அங்க சுத்தியை இஸ்லாத்தை தவிர வேறு எந்த மார்க்கமாவது சொல்லி தந்திருக்கிறதா, அறிமுகப்படுத்தி இருக்கிறதான்னு சொன்னா வேற எந்த மார்க்கமும் அறிமுகப்படுத்தல. இஸ்லாம் மட்டும்தான் எனக்கு வுது என்று சொல்லக்கூடிய ஒரு அங்க சுத்தியை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. இது அல்லாஹ் நமக்கு கொடுத்து மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் என்று சொல்லலாம். பொதுவாகவே இஸ்லாம் சுத்தத்தை விரும்பும் இல்லையா? நாம எல்லாம் படிச்சிருக்கிறோம் ஹதீஸ்ல, அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், தூய்மையாக இருப்பது ஈமானுடைய ஒரு அங்கம், ஒரு பகுதி அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு சுத்தத்தை விரும்பக்கூடிய இஸ்லாம் நம்ம இறைவனை அணுகுகின்ற பொழுது, இறைவனை தொழுகுகின்ற பொழுது நாம் அங்க சுத்தியோடு என்ன செய்யணும்? வுது செய்து விட்டு இறைவனை வணங்க வேண்டும். அப்ப இந்த வுதுவின் மூலமாக இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லி தருது அப்படிங்கிறீங்கன்னா, மனிதனை பரிசுத்தப்படுத்துது. மனுஷன் எப்பொழுதும் என்ன செய்யணும்? சுத்தபத்தமாக இருக்கணும். அதோடு மாத்திரமல்ல, இந்த வுது என்பது அல்லாஹ்வோடு நெருங்குவதற்குரிய ஒரு சிறந்த வணக்கமான தொழுகைக்கு இது அவசியமா இருக்கு. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்துகின்ற இபாதத்துகள் மிக முக்கியமான ஒரு இபாதத்து இதுங்க, தொழுகை இல்லையா? அந்த தொழுகைக்கு வுது அவசியம். வுது இல்லாமல் தொழுகையில் என்ன செய்ய முடியாது? நிறைவேற்ற முடியாது. தொழுகையை என்ன செய்ய முடியாது? நிறைவேற்ற முடியாது.